ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு தாத்பரியம் இருக்குது. அந்த ஜோதி வழிபாடு, அந்த அக்னி வழிபாடுன்னு பெரிய லெவலில் சொன்னால் அக்னி வழிபாடு, இங்கிலீஷில் நம்ம ஃபயர் வர்ஷிப்னு சொல்கிறோம். நம்ம பெரிய ஆரத்தி, இந்த கங்கா ஆரத்தி காட்டுறதா இருந்தாலும் சரி, ஆண்டவனுக்கு ஆரத்தி காட்டுறதா இருந்தாலும் சரி, இல்லை சூடம் ஏற்றுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மாவிளக்கு போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் விளக்கு ஏற்றுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே அந்த அந்த ஜோதி வடிவாக ஆண்டவனை நம்ம பார்க்குறோங்கிறது தான் அதில் விஷயம். அந்த மாதிரி வீட்டில் ஆன்மீக அனுபவங்கள், ஸ்லோகங்கள் பாடுறது எங்கள் அம்மா பாடுவாங்க. அதனால் இசையோடு சேர்ந்து ஆன்மீகமும், இறைவனை துதிகளும், பிள்ளையார் துதி, முருகன் துதி, அம்பாள் பற்றி பாட்டுகள்லாம் வந்து நிறைய வீட்டில் ஒலிச்சிக்கிட்டே இருக்கும். அண்டு இல்லைனாலும் எங்கள் அப்பா ஏதாவது அதில் கேசட்டில் ரேடியோவில் போடுவார், டிவியில் எல்லாமே வந்துகிட்டே இருக்குமே. வி ஆர் சரவுண்டட் பை ஆல் தீஸ் ஒண்டர்ஃபுல் டிவோஷ்னல் சாங்ஸ். அண்டு ஆன்மீக அனுபவம்னா நான் ட்ரிப்ளிகேனில் இருந்தேன். எங்கள் வீட்டுக்கிட்ட எல்லையம்மன் கோவில்னு ரொம்ப, அந்த ட்ரிப்ளிகேனில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த அந்த அம்பாள் வந்து ரொம்ப ஒரு ஒரு எப்படி ஒரு ஜாலியாக சொல்லலாம் அப்படின்னாக்க, வாடா எப்படா இருக்க, ஒழுங்காக இருக்கியா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த அம்பாள் பார்த்தாக்க. ஒரு நல்ல வயசான அம்பாளாக இருக்கும். அவங்க கோவிலில் வந்து அப்போல்லாம் ரோட்டில் புறப்பாடு வரும்போது நான் ரொம்ப ரிதமில் இன்ட்ரெஸ்ட்டு. நான் இசைக்கலைஞர், தாளவாத்திய கலைஞர்னால அவர் ஒருத்தர் தவில் வாசிக்கிட்டு இருந்தார். அவருடைய பின்னாடி போயிட்டேன், தொலைஞ்சு போயிட்டேன். என்னை தேடிட்டு வந்து எல்லையம்மன் கோயிலேருந்து ஆரம்பித்து அந்த ட்ரிப்ளிகேன் ஹை ரோட்டில் துலுக்காலத்தம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, அங்கே போயிட்டேன். அங்கே வரைக்கும் போயிட்டேன். நான் அப்படியே தவிலை கேட்டுக்கிட்டே போயிட்டேன். எங்கள் அப்பா தேடிட்டு வந்து டவால்னு ஒரு அடி அடித்தார். அதுதான் ஃபஸ்ட்டு அடி நான் வாங்கின அடி. அதுதான் என்னோடய முதல் தாளம்.